தலைப்புச் செய்தி. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 12 நாட்களுக்கு பிறகே பொள்ளாச்சி சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை நிரூபிப்பதாக நேற்று சவால் விடுத்திருந்த நிலையில் தற்போது ஆதாரத்தை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை சொல்லுங்க. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை எப்போது பதிவு செய்யப்பட்டது என்கின்ற காரசார விவாதம் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையின் போது முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இடையே ஏற்பட்டது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் புகார் அளிக்கப்பட்ட பின் 12 நாட்களுக்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதனை மறுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 24ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் தானாக முன்வந்து புகார் அளித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 25ஆம் தேதி 2019 அது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கான ஆதாரம் இருந்தால் இதனை நான் உங்க சபாநாயகரிடம் ஒப்படைக்கிறேன். அந்த ஆதாரத்தில் உண்மை என்ன நிரூபிக்கப்பட்டால் நான் கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிரங்கமாக சவால் விட்டிருந்தார். அதனை ஏற்று இன்று காலை அதிமுக சார்பில் சபாநாயகர் அலுவலகத்தில் அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை அவர்கள் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது முதலமைச்சர் அவர்களும் அந்த சபாநாயகர் அலுவலகத்தில் சபாநாயகரிடம் இந்த பாலியல் குற்ற வழக்கு புகார் வந்ததன் பிறகாக 12 நாட்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கான ஆதாரத்தை தற்போது திமுக சார்பிலும் வழங்கி இருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.